லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. புதுச்சேரியில் தற்போது வரை பனி மூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். இது தொடர்பாக நேரலையில் இணைந்து கூடுதல் விவரங்களை அளிக்கிறார் செய்தியாளர் ரஹ்மான். சென்னையில் காலையிலிருந்தே புகை மூட்டமும் பனி மூட்டமும் காணப்படுகிறது. புதுச்சேரியில் தற்போதைய நிலவரம் என்ன? அருணா, புதுச்சேரியிலே பனிமூட்டமானது தற்போது 9:30 மணிக்கு மேலாகவும் தொடர்ந்து பனிமூட்டம் இருப்பதை காண முடிகின்றது. இப்போ இன்றைக்கு விடியற்காலை முதல் தொடர்ந்து பனிமூட்டம் அதிகரித்திருந்தது. இந்த போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் புதுச்சேரி நகர்ப்பகுதி மட்டுமில்லாமல் புறநகர் பகுதிகளிலே வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இருந்த போதிலும் அரசினுடைய அறிவுறுத்தல் படி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய டயர், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை எரிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார்கள். அதன்படி பிளாஸ்டிக், டயர் உள்ளிட்ட பொருட்கள் எரிக்கப்படவில்லை. ஆகவே சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவுக்கான எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் பனியினுடைய தாக்கம் என்பது இன்று விடியற்காலை முதல் அதிகரித்திருந்தது. கடந்த 2 தினங்களாகவே இந்த பனிமூட்டம் இருந்து வந்த நிலையிலே இன்று இந்த பனிமூட்டம் அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக விடியற்காலையிலே வாகனங்கள் செல்ல முடியாமல் மிகவும் அவதிக்குண்டானார்கள். முகப்பு விளக்கு எரியப்பட்டால் கூட வாகனங்கள் விரைந்து செல்ல முடியாமல் பல்வேறு சாலைகளிலே அவை மெதுவாக சென்றதை காண முடிந்தது. மேலும் இன்று பொங்கல் பண்டிகைக்காக பல்வேறு இடங்களிலிருந்தும் காய்கறி உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கிராமங்களிலிருந்து கொண்டு வருபவர்களும் சிரமப்பட்டார்கள். அந்த அளவுக்கு பனியுடைய தாக்கம் இருந்திருக்கின்றது. நீங்கள் ஒளிப்பலை சீதர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வில்லியனூருடைய ரயில்வே பாதையாகும். அந்த ரயில்வே பாதையை அந்த அளவுக்கு பனிமூட்டமானது அடைத்து காணப்படுகின்றது. அந்த வகையிலே பனியுடைய தாக்கம் அதிகரித்தது மட்டுமல்லாமல் குளிரும் அதிகரித்திருக்கின்றது. இது வழக்கத்தை விட இந்த ஆண்டு குளிரும் அதிகமாக இருக்கின்றது. ஏற்கனவே மழையும் அதிகரித்த நிலையிலே குளிரும் அதிகரித்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த பனிமூட்டம் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் பிடிக்கும் என்ற வகையிலே தற்போது பார்க்கலாம். வெயில் உச்சத்துக்கு வந்து கூட இந்த பனி இதுவரை அகலாமல் இருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு என்றால் கூட இந்த பண்டிகையை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உழவர் திருநாளை கொண்டாடுவதற்கு புதுச்சேரி மக்கள் தயாராகி வருகின்றார்கள். அருணா, புதுச்சேரியில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வழக்கத்தை விட அதிகமாக குளிரும் இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரஹ்மான். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.